என்றும் பாடுபடுவேன். என்னுடைய பெற்றோர், ஆசிரியர்கள், எனக்கு வயதில் மூத்தோர் அனைவரையும் மதிப்பேன். எல்லோரிடமும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன். என் நாட்டிற்கும் என் மக்களுக்கும் உழைத்திட உழைந்து நிற்பேன். அவர்கள் நலமும் மனமும் பெறுவதிலேதான் என்று பயிற்சிக்காவேன். திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகற்றே உலக கற்றது நாளாய பயன் போல் வாழறிவன் நற்றா தொழாரெனில் மலமிசை ஏகினால் மானதி சேர்ந்தா இளமிசை நீடுவாரோ வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தாக்கு யாண்டும் இடும்பை இல்லை பொறிவாயில் ஐந்த விட்டான் பயதீர் ஒழுக்க நெடி நின்றால் நீடு வாழ்வார். சமரன் 1ஆம் வகுப்பு சமரனுக்கு நம் பள்ளியின் சார்பாக அனைவரும் கைத்தட்டி பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம். நம்ம குடியரசு தின விழா ஜனவரி 26 கொண்டாடுறோம். தெரியுதுல எல்லாருக்குமே. இப்போ இந்த நாளில் நம்ம என்ன உறுதி எடுக்கணும்? நல்லா படிக்கணும், நிறைய லீவ் போடாமல் ஸ்கூலுக்கு வரணும், கரெக்டாக மிஸ்லாம் கொடுக்குற ஹோம்ஒர்க்கெல்லாம் செய்யணும். இல்லை கொஞ்சம் இப்போ இந்த பொங்கல் லீவ் முடிஞ்சு வந்ததும் கொஞ்சம் எல்லாமே ஸ்லோவாக இருக்கீங்க. அதை சரி பண்ணிவிட்டு இன்னும் நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும். அடுத்ததாக நமது ஒன்றிய கவுன்சிலர் அவர்கள் உங்களிடையே உரையாடுவார். அனைவருக்கும் நமது இந்திய தேசிய குடியரசு நாள் வாழ்த்துக்கள். அனைத்து மாணவ செல்வங்களும் நமக்கு கல்வியை போதிக்கிறதுக்கு நம்முடைய டீச்சர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் அயராது பாடுபடுகிறார்கள். அதை அவங்க சொல்லிக் கொடுக்குற பாடத்தை நல்லபடியாக கற்றுக்கொண்டு மேலும் மேலும் நம்ம குழந்தைகள் இந்த பள்ளியின் மூலமாக உயர்கல்வி படித்து மேலும் மேலும் நம்ம ஊருக்கு பெருமை சேர்க்கவும், இந்த பள்ளிக்கு பெருமை சேர்க்கவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு குழுமியிருக்கும் அனைவருக்கும் நமது பள்ளியின் சார்பாக 76வது குடியரசு தின வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம நாட்டுக்கு இப்ப என்ன தேவை அப்படின்னா, வல்லவர்கள் கிடையாது, நல்லவர்கள் தேவை. யார் வேணும்? நல்லவர்கள் தேவை. இப்ப இத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்கிறீங்க. நான் நேர்மையா இருப்பேன், உண்மையத்தான் பேசுவேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்வீங்க? உண்மையா இருக்கணும். உண்மை 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 மட்டும்தான் கேட்கிறேன். சரி, ஒத்துக்கலாமா? சரி, இனிமேல் நீ இது நாள் வரைக்கும் நீ நேர்மை இல்லாத பொய்ய பேசி இருந்தீனாலும் எல்லாரும் பாக்குறாங்க. உங்க பேரண்ட்ஸும் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ இனிமேல் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? படிக்கணும். படிக்கணும். ரெண்டாவது, முதல்ல உண்மையத்தான் பேசணும், நேர்மையா இருக்கணும். சரியா? ரொம்ப 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 முக்கியம் இந்த நாட்டுக்கு. ஏன்னா எல்லாம் படிச்சு மேதாவிகளா தான் நிறைய எல்லாரும் படிக்கிறாங்க. அரசாங்கம் உங்களுக்கு இலவச கல்வி கொடுக்குது, காலேஜுக்கு போறதுக்கு பெண் குழந்தைங்களுக்கு 1000 ரூபாய் மாசம் கொடுக்குது, எல்லாருக்கும் கல்வி கிடைக்குது. ஆனா அந்த கல்வி எதற்கு பயன்படுகிறது? நல்ல மனிதர்களை உருவாக்குகிறதா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. சரியான கேள்வி தானே? நான் சரியான சொல்றேன். நல்ல மனிதர்களை உருவாக்குகிறதா? மிகப்பெரிய கேள்விக்குறி. இது மிகப்பெரிய ஒரு இடமாக எல்லா இடத்துலையுமே இருக்குது. படித்தவர்கள் எல்லாம் நல்ல மனிதர்கள் அல்ல. அந்த கல்வி, தற்போதைய கல்வி நல்ல மனிதர்களை உருவாக்கவில்லை. பொருளாதாரத்தை வேணா பொருளாதாரத்துக்கு உதவிகரமா இருக்குதே ஒழிய கல்வி நல்ல மனிதர்களை உருவாக்கவில்லை. தற்போதைய சமுதாயத்திற்கு நல்ல நேர்மையான உண்மையான மனிதர்கள், அர்ப்பணிப்பு உணர்வோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் நம்ம சமூகத்துக்கு முதல் தேவையாக இருக்கிறது.
எல்லாம் இருக்குது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் பாடுனாங்க. எல்லா வளமும் நம்ம நாட்டில் இருக்குது. எல்லாரும் படிக்கிறோம், எல்லாரும் பெரிய காலேஜுக்கு போறோம், எல்லாம் படிக்கிறோம். எழுத்தறிவு லிட்ரஸி ரேட் அதிகமாக தான் போய்கிட்டு இருக்குது. இருந்தாலும் என்ன பற்றாக்குறை? நல்ல மனிதர்கள். நாம கடமையை சரியா செய்யணும். கடமையை சரியா செய்யாத போது சமுதாய வளம் குறையும். கண்டிப்பாக சமுதாய வளம் குறையும். இவ்வளவு நாள் இந்த சமுதாயம் நமக்கு என்னது, நல்ல கல்வி, நல்ல உணவு, இது மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஆனா தற்போது இந்த சுற்றுச்சூழல் பார்த்தீங்கன்னா, எதிர்கால குழந்தைங்களுக்கு உங்களுக்கு நாங்கள்லாம் நல்ல காற்றை சுவாசிச்சுட்டோம், நல்ல உணவை சாப்பிட்டுட்டோம், நல்ல பழக்க வழக்கங்களோட வளர்ந்துட்டோம். உண்மையில நாங்க அந்த காலகட்டத்துக்கு நாங்க நன்றி தான் சொல்லணும். நாங்கெல்லாம் பிறந்து நல்லதையெல்லாம் பார்த்துட்டோம். ஆனா தற்போதைய உங்கள் சமூகத்தில் நீங்க பண்ணக்கூடிய அந்த உங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தா எங்களால ஒத்துக்கவே முடியல. எல்லா டீச்சர்ஸும் அதான் புலம்புறாங்க. ஒரு டீச்சர் சொன்னா கேட்கறது இல்ல, ஒரு நன்றி உணர்வு இல்ல. நான் எல்லா குழந்தைகளையும் சொல்ல வரல. நல்ல பெற்றோர்கள் இன்னமும் குழந்தைங்களை நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாராட்டுகள் நம்ம சொல்லிடலாம். குழந்தைகள் தாய் தகப்பனை தான் ரோல் மாடலா எடுக்கும். 2:30 பால்வாடிக்கு வருது, அதுக்கப்புறம் 3:30 எல்கேஜி, யூகேஜி 4க்கு மேல வருது, இங்க 1ஆவதுக்கு 5ஆவதுக்கு மேலதான் வர்றாங்க. குழந்தைங்க யார ரோல் மாடலா எடுப்பாங்க? தாய் தகப்பனை தான் முதல்ல ரோல் மாடலா எடுப்பாங்க. தாய் தகப்பனை பார்த்து தான் குழந்தைகள் வளர்றீங்க. அதுக்கு அப்புறம் தான் நீ பள்ளிக்கூடங்கிறதுக்கு வர்ற. புரியுதா? தாய் தகப்பன் குழந்தைங்களை நல்லா வளர்த்தா அடுத்தபடியாக ஆசிரியர்களுக்கு சுமை குறையும். அதனால மாணவர்கள் நல்ல ஒரு குடிமக்களா வளர்வதற்கு ஆசிரியர்கள் மட்டும் போராடினால் பத்தாது, பெற்றோர்கள் முதல் காரணமாக இருக்க வேண்டும். அடுத்தது இந்த சமூகத்திற்கும் பொறுப்பு இருக்குது. ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகாம சுத்திக்கிட்டு இருந்தான்னா எல்லாரும் அதை கேட்கணும். ஆசிரியர்களே நீங்க போன் பண்ணி வர சொல்லுங்கன்னா நாங்க என்னென்ன வேலையை செய்வோம். பெற்றோர்கள் முதல்ல குழந்தைங்களை நல்லபடியா வளர்க்கணும். 8ஆவதுல படிக்கிறவன் என்ன தேய்ச்சி தலை செய்வாம வர்றான். ஹேர் கட்டு என்னவோ ஒரு மாணவனுக்கான அது ஹேர் கட்டே அல்ல. ரொம்ப ரொம்ப நாங்க வருந்துறோம். மாணவனுக்கான நேர்த்தியா வரமாட்டேங்கிறான். பெற்றோர்கள்ட்ட போன் பண்ணி சொன்னா எங்க பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்க சொன்னா கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு கண்டிக்க கூடிய அதிகாரம் எங்க கையில இருக்குதா? இல்ல. அதனால பெற்றோர்கள் குழந்தைகள் வளர்ப்புல மிக முக்கிய பங்கு பெற்றோர்களுக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துல எங்களால் ஆனதை நாங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் குழந்தைகள் அதை கேட்பதாக இல்லை. ஒரு சில குழந்தைகள் தான் நாங்க சொல்றது ஒபே பண்றாங்க. அந்த டிசிப்ளின், அந்த ஒழுக்கம் என்பது இல்லை, நன்றி உணர்வு இல்லை. யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சாங்கன்னா தேங்க்யூ, அந்த தேங்க்ஸ்ங்கிற வார்த்தையே இல்லை. ஆசிரியர்களுக்கு நன்றி உணர்வா இருக்கிறாங்களா? அதுவும் இல்லை. இதெல்லாம் மாறணும். அப்புறம் சுற்றுச்சூழல் மிக முக்கியம். நம்ம தற்போதைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா படிப்புன்னு படிப்பு, பொருளாதாரம், பணம், வீடு, வாசல் எல்லாம் இருந்தாலும் நமக்கு நல்ல தண்ணி, நல்ல காற்று, நல்ல உணவு இருந்தாதான் எதிர்காலத்தில் வாழ முடியும். இந்த காலநிலை மாற்றம், கிளைமேட்டிக் சேஞ்சுங்கிறது எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம திருமணி முத்தாத்துல கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா 52 வருடங்களாக இல்லாத நீர் எல்லாரும் பார்த்திருப்போம். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா 52 வருடங்களுக்கு முன்னால் அந்த அளவு தண்ணி வந்ததுன்னு சொன்னாங்க. ஏன் இந்த மாற்றம்? கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள் மழையிலேயே திருமணி முத்தாறு அவ்வளோ தண்ணி, வரலாறு காணாத தண்ணி அந்த அளவுக்கு போச்சு. இதெல்லாம் காலநிலை மாற்றம், இதெல்லாம் மனிதனால் ஏற்படுவது. அதனால இந்த சுற்றுச்சூழலுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்போம். நாங்க திரும்ப 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 சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். பிளாஸ்டிக் பயன்படுத்துறத குறைங்க. ஃபுட்டெல்லாம் அந்த கேரி பேக்ல தயவு செஞ்சு வாங்காதீங்க. மைக்ரோ பிளாஸ்டிக் அந்த ஹீட்ல உருகி குடலுக்குள்ளாரதான் போகும். என்ன நோயினே தெரியாது, அந்த மாதிரி நோய்கள் எல்லாம் வரும். பிளாஸ்டிக்கை தயவு செஞ்சு உணவுலையாவது குறைங்க. சூடா காஃபி, டீ எல்லாம் அதுல வாங்காதீங்க. உணவுப் பொருள், குழம்பு எல்லாம் பிளாஸ்டிக் கவர்ல தயவு செஞ்சு வாங்காதீங்க.
ஒரு டிஃபன் பாக்ஸ் உங்களுக்கு தேவைன்னா டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போங்க வீட்டுல இருந்து. குறைந்த அளவு அந்த அளவுக்காவது பிளாஸ்டிக்கே குறைங்க. கண்ட இடத்துல குப்பை போடாதீங்க. பிளாஸ்டிக்கை எரிக்க கூடாது. மறுசுழற்சிக்கு தான் நம்ம கொடுக்கணும். ஓகே குழந்தைங்க, நாங்க எங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, படிப்பு இரண்டாவது, ஒழுக்கம் முதல்ல. நல்ல பண்புகளோட நல்ல ஆசிரியர்கள் சொல்றதை கேளுங்க. சரியா? செய்வீங்களா? நிறைய மாணவர்கள் 8ஆம் வகுப்புல பாய்ஸ்ல 2 பேர் வந்திருக்காங்க. 2 மாணவர்கள் தான் வந்திருக்கிறீங்க. பாருங்க, பக்கத்திலேயே தான் எல்லாரும் இருக்கிறாங்க. நிறைய மாணவர்கள் வரல. ஏன் வரல? வரணும் இல்ல, கண்டிப்பா எல்லாரும் வரணும் இல்லையா? என்ன டிசிப்ளின் அது? ஓகே, அனைவர்களும் அனைத்து மாணவர்களும் எதிர்காலத்தில் நல்ல குடிமக்களாக வரணுங்கிறதா எங்களுடைய அனைத்து ஆசிரியர்களுடைய ஆசையும். சரியா? வருவீங்களா? ஓகே, வாய்ப்புக்கு நன்றி. குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லா படிக்கிறீங்களாங்கப்பா? சத்தமே வரலையே. சரிப்பா, இப்போ என்எம்எஸ் எக்ஸாம் எப்போ வருது? 8. அதான் ரிவிஷன் பண்ணிட்டீங்களா? 8 இங்க பாருங்கப்பா, ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? நம்ம ஸ்கூல் எத்தனை ஸ்டூடெண்ட் வருவீங்க? 8 பேருமே பாஸ் ஆவீங்களா? வந்து 8th 9th வந்து நீங்க படிச்சீங்கன்னா தான் பாஸ் ஆக முடியும். அதனால கொஞ்சம் முயற்சி எடுத்து படிங்க. மிஸ்ஸுங்க வந்து சொல்றதை கேளுங்க. ஓகேவா?